ஹாய், இன்னைக்கு நாம லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பாலினாமியல் டைப் பார்க்க போகிறோம். இங்கே என்ன சம்னா 2 பாலினாமியல்ஸ் கொடுத்து நமக்கு ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. அப்போது ரெண்டு பாலினாமியலுமே சேம் டிகிரியில் இருக்குது. நம்ம அப்படி இருக்கும் பொழுது அதோட கோஎஃபிஷியன்ட் எது அதிகமாக இருக்கோ அதை உள்ளே வச்சுக்கணும். ஸோ 2x³ - 5x² + 5x - 3 இன்னொரு பாலினாமியலை வெளியில் வச்சுக்கிறோம். x³ + x² - x + 2 x³ எதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 2x³ கிடைக்கும், 2. அப்போ 2 × x³ 2x³ 2 × x² + 2x², 2 × - x - 2x, 2 2s are 4. அடுத்து நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுறோம். மைனஸ்னா ப்ளஸ், ப்ளஸ்னா மைனஸ். 2x³ 2x³ கேன்சல் ஆகிடும். இங்கே 5x² - 2x² - 7x² + 5x + 2x + 7x -3 -4 -7. அடுத்து -7 காமனாக வெளியே எடுக்கிறோம். x² - x + 1 கிடைக்குது. இங்கே எக்ஸோட டிகிரி 2, இது எக்ஸோட டிகிரி 3. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஹையஸ்ட் டிகிரியை உள்ளே வச்சுக்கிறோம். x³ + x² - x + 2 இன்னொரு பாலினாமியலை x² - x + 1 வெளியில் வச்சுக்கிறோம். x² - x + 1. ஸோ x²ஓட எக்ஸை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு x³ கிடைக்கும். அடுத்து x × - x - x², x × +1 + x சைன் சேஞ்ச் பண்ணுறோம். x³ கேன்சல் ஆகிடும். இங்கே 2x² - 2x + 2 கிடைக்கும். அடுத்து இங்கே வந்து x²ஓட +2 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 2x² கிடைக்கும். ஸோ 2 × x², 2x² - 2x + 2 கிடைக்கும். சைன் சேஞ்ச் பண்ணால் இந்த ஃபுல் இதுவுமே கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு இங்கே 0 வர வரைக்கும் இந்த ப்ராசஸை நம்ம திருப்பி பண்ணணும். அப்போ எந்த இடத்துல 0 வருதோ இந்த பாலினாமியல் தான் அதோட HCF. ஸோ இந்த சமுக்கு HCF x² - x + 1.